நடைபெறக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. எதிர்வரும் ஷாபானுடைய மாதத்திலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நல்ல முறையில் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் ஒரு இறைவசனத்தில் பேசுகிற பொழுது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று சொல்லுவான். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறான் என்று பேசுகிறது. அதே போல யுஹிப்புல் முத்தஹிரீன், இன்னும் யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த இறைவசனம் சொல்லுகிறது. ரெண்டு ஆயத்திலேயும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு கருத்து, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவக்கரைகளை யார் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், இறை நேசம் கிடைக்கும். இரண்டாவது, யுஹிப்பு தவ்வாபீன், யார் தௌபா செய்கிறார்களோ பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் பிரியம் கிடைக்கும் என்பது ஆயத்தினுடைய மைய கருத்து. நாம் கவனிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஉன், ஆதமுடைய மக்களாகிய மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பரிபூரணமான பரிசுத்தமான எந்த விதமான சலசலப்புக்கும் பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் இடமளிக்காமல் வாழக்கூடிய மக்களாக துனியாவில் அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை. நபிமார்கள் குறித்து இஸ்லாமிய அடிப்படையின் கொள்கை என்ன என்று சொன்னால், அவர்கள் மாசூமீன்கள், அதாவது பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக நபிமார்கள் இருக்கிறார்கள். அப்ப துனியாவில் நபிமார்கள் மட்டும்தான் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, மஹ்ஃபூதீன், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது நம்முடைய கருத்து. அது அல்லாத மற்ற அனைத்து மக்களுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தவறான வழியின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக, ஏதாவது ஒரு பாவங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மனிதனுடைய யதார்த்தமான ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னா, எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறோமோ அதைத்தான் செய்வார்கள். பெரும்பாலும் சிறுவர்கள் அப்படி இருப்பார்கள். நாம் வீடுகளில் பார்த்திருப்போம். ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகாதன்னு சொன்னா குழந்தைகள் அங்கதான் போய் நிற்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிடாதன்னு சொல்லி வச்சா அதைத்தான் நாம் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிற பொழுது தடுக்கப்பட்டவைகளின் மீது அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அரபியில் இதைத்தான் சொல்லுவாங்க, அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனிஅ, ஒரு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எதை தடுத்திருக்கிறோமோ அதன் பக்கம் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள்னு சொல்றான். நாம் இந்த ஆயத்தினுடைய கருத்திற்கு வருவோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், மனிதர்களில் யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தருவேன் என்று சொல்லுவதை விட நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொல்லுகிறான். நாம் என்ன நினைக்கிறோம், தொழுதால் நோன்பு வச்சால் இபாதத் செய்தால் அல்லாஹுடைய நெருக்கம் நேசம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பாவத்தை விட்டும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தாலும் கூட அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எது நினைத்தாலும் அதை அவர்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பான். இன்னும் ஒரு படி மேல சொன்னோம்னா, இல்மை கொடுத்து விடுவான், ஹிதாயத் நேர்வழியை கொடுத்து விடுவான், சொர்க்கத்தையும் கொடுத்து விடுவான். எல்லாம் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும்னா, அல்லாஹுடைய நேசம் கிடைத்தால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு மனிதரின் வரலாறை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒருவருக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நேர்வழியை கொடுத்து கல்வியை கொடுத்தால் அவருடைய மாற்றம் எப்படி இருக்கும் என்பதற்கு வரலாறுகளில் அற்புதமான ஒரு உதாரணம் தான் ஃபுலைல் இப்னு இயால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேசர். சமீபத்தில் 1-2 ஜும்ஆக்களுக்கு முன்பதாக அவருடைய வரலாறை கூட ஜும்ஆவில் நாம் நினைவூட்டி இருந்தோம். ஃபுலைல் இப்னு இயால் ஒரு பெரும் திருடராக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர். ஈரானின் ஒரு பகுதியில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பகுதியில் மக்கள் செல்லுவதற்கே அச்சப்படுவார்கள். ஒரு வியாபாரத்திற்காக ஒரு கூட்டம் கிளம்புகிறதுன்னு சொன்னா அந்த வழியாக வரக்கூடிய மக்களிடத்தில் ஃபுலைல் இருக்கிறாரா, அவருடைய நடமாட்டம் இருக்கிறதா என்று விசாரிப்பார்கள். இருப்பதை போல் தெரிந்தால் அந்த பகுதிக்கே மக்கள் செல்ல மாட்டார்கள். அவ்வளவு மோசமான நடத்தை உடையவராக ஒரு காலகட்டத்தில் ஃபுலைல் இப்னு இயால் இருந்தார். அவர்
ஒரு நாள் ஒரு வீட்டிற்குள்ளால் செல்லுகிற பொழுது, வீட்டிற்குள் திருடுவதற்காக வேண்டி செல்லுகிற பொழுது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி அலம் யக்னில் இல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்கிற இறைவசனத்தை ஓதுகிறார். அந்த இறைவசனம் அவருடைய காதுகளில் கேட்கிறது. அவர் அதோடு தன்னை திருத்திக் கொண்டார். புதைலிபுனையால் தன்னை திருத்திக் கொண்டார், மாற்றிக்கொண்டார், தௌபா செய்து கொண்டார். அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். விளைவு என்ன? அல்லாஹுடைய நேசம் அவருக்கு கிடைத்தது. அல்லாஹ் அவருக்கு கல்வியை கொடுத்தான், ஒரு பெரும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். ஒரு காலத்தில் புதைல் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பகுதிக்கே மக்கள் எப்படி செல்லாமல் தவிர்த்து கொண்டார்களோ, அதற்கு நேர் மாறாக புதைலிபுனையால் அவர்களை பார்ப்பதற்கும் அவரிடத்தில் ஓதுவதற்கும் படிப்பதற்கும் மக்கள் சாறை சாறையாக வருவதற்கு துவங்கிவிட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புதைலிபுனையாருடைய மாணவர் என்று சொல்லப்படுகிறது. இமாம் ஷாஃபி மட்டுமல்ல, பட்டியலிட்டால் பெரும் பெரும் இமாம்கள் அந்த காலகட்டங்களில் இவரிடத்தில் கல்வி பயின்றிருக்கிறார்கள் என்பது வரலாறுகளில் சொல்லப்படக்கூடிய செய்தி. அவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர் பெற்றுக்கொண்டதற்கு அடிப்படையான மிக முக்கிய காரணம் என்னன்னா, தன்னை தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். தௌபாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தான். தன்னுடைய நேசத்தை அவருக்கு கொடுத்தார். இறைவனால் ஒரு மனிதன் நேசிக்கப்படுகிற பொழுது கல்வியின் வாசல் அவர்களுக்கு மிக சாதாரணமாக திறந்து விடுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, மதரசாவிற்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ சென்று உட்கார்ந்து படித்து பட்டங்கள் பெற்றால்தான் ஒரு மனிதன் அறிவுடையவனாக, விஷயம் தெரிந்தவனாக இருக்க முடியும். இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் தான் பள்ளிவாசல் பக்கமே போனதில்லை, இவர் தான் மதரசாவின் பக்கமே சென்றதில்லை என்று நாம் யாரையும் சாதாரணமாக எடுத்துவிடக் கூடாது. கல்வி என்பதை இரண்டு விதமாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒன்று இல்மே லதுன்னி, இன்னொன்று இல்மே தஸ்பி. அதாவது முயற்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய கல்வி என்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இரண்டையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால் அவர்களுடைய மனதில் குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய கல்வியை மிக தாராளமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவான். இதை இல்மே லதுன்னி என்று சொல்லுவார்கள். எனவே இந்த ஆயத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மாறாக அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். அந்த நேசம் என்பது ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தமுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் ஒருத்தரை நேசித்தோம்னு சொன்னா அவர் என்ன பேசினாலும் கேட்டுக்கொள்ளுவோம், அவர் என்ன செய்தாலும் சகித்துக் கொள்ளுவோம். இன்னும் ஒரு படி மேலே போய் அவன் ஹராமான காரியத்தை செய்தாலும் கூட அதை நாம் நியாயப்படுத்துவோம். இப்படியெல்லாம் ஒரு சில மக்கள் முகப்பத்தை வைத்திருக்கிறார்கள். வெளிப்படையாக ஹராமை செய்வார்கள், ஆனால் தன்னுடைய மனதுக்கு அவரை பிடிக்கும் என்பதற்காக வேண்டி அவர் செய்யக்கூடிய ஹராமை கூட இவர்கள் நியாயப்படுத்துவார்கள். இந்த மாதிரியான மக்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு பக்கம் தவறு என்றாலும் கூட அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டால் இது மாதிரியான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த ஆயத் நமக்கு அற்புதமான ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்வரக்கூடிய புனிதமான மாதங்களை பயன்படுத்தி இறைவனத்தில் அதிகமாக தௌபா செய்து அல்லாஹுவின் நேசத்தை பெற்று வாழக்கூடிய நல்லதொரு மக்களாய் நம் அனைவரையும் ஆக்கி நல்லதும் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.